நம்ம இந்த பாஜகவுக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்குது. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி, அஜித் தோவால், ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர் இது மாதிரி பல பேர் நாட்டுக்கு கடுமையாக பாடுபடுறாங்க. அதனோட எதிரொலி என்னன்னா, தமிழகம் மூல முடுக்கு எல்லாமே பாஜக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, ஒரு ஒழுக்கமான கட்சி அப்படின்ற ஒரு நிலை எதிர்கட்சி மனதிலே இருக்குது, தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள பார்த்தா கிழியுது. அதாவது நிலையில்லாத சில விஷயம் இருக்கும்போதே நிலையான விஷயத்தை செஞ்சுக்கோன்றார் வள்ளுவர். நிலையில்லாததுன்னா என்ன? பதவி, பணம், அதிகாரம், இதெல்லாம் நிலையில்லாதது. அது இருக்கும்போதே நிலையான விஷயத்தை செஞ்சுக்கோன்றார். நிலையான விஷயம் என்ன? கல்வி, உணவு போடுறது, புண்ணியம், சோறு போடுறது, அதே மாதிரி படிக்க வைக்கிறது ஒரு குழந்தைய, இது மாதிரி பல விஷயங்கள் புண்ணியத்தை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்க தொண்டர்கள் பாஜக பார்த்தோன்னே அன்றைக்கே சொல்லியிருந்தாரு, வெளியில் பார்க்கும்போது அழகாக இருக்குது வீடு, உள்ளே பார்த்தா நான் தச்சு வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கொடுக்குற சோத்துக்கு கொடுக்குற காசை கூட ஒழுங்காக கொடுக்கறது இல்லையா? என்ன கேவலமா இது? உங்களுக்கு அசிங்கம் இல்லை, மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ ஒரு அசிங்கம் கிடையாது, நம்ம தேசியத்துக்கே அசிங்கம். பாஜகன்ற கட்சிக்கோ முன்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ்க்கும் படித்து கேவலமாக இருக்குது. அசிங்கமாக இல்லையா? கஷ்டப்படல 30 வருஷத்துக்கு முன்னாடி கொள்ளை அடிச்சானுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில் கொள்ளை அடிச்சாங்கன்னா சோத்துக்கு வறுமையா? நீ என் வீட்டில் சோறு இல்லை, இப்போ அம்மா ஹோட்டலில் சும்மா அழகாக சோறை போட்டுடுறான், ரேஷன் அரிசி சும்மா அருமையாக இருக்குது. எவன் வீட்டில் இல்லை இன்றைக்கி? எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம்லாம் அங்கே நடக்குது. இதெல்லாம் பார்த்தா தான் நல்ல மனிதர்கள் உள்ளே வர்றதே இல்லை. எட்டி பார்த்து நாத்தடித்த ட்ரைனேஜ் மாதிரி இருக்கிறதுனால வெளில போயிடும். இந்த மாதிரி கேவலமான குழம்பு பிழைக்கிறதுக்கே வேறு ஏதாச்சும் செய்யலாம். இதெல்லாம் உங்களாம் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது நல்ல மனிதர்கள் மட்டும் நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுங்க. சின்ன சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க. நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த மாதிரி மேலே இருக்கிற தலைமை கண்ட்ரோல் ஆகும். அதாவது சரியில்லாத அப்போ கிட்ட இருக்கிற குழந்தைங்க தருதலையாக தான் தெரியுன்ற மாதிரி இன்றைக்கி பாஜகவோட தமிழக சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அது மாவட்டமாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி. ஆனால் போங்க நீங்களும்.